பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 18வது வசனம். நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு நல்ல முடிவு உண்டு. ஆண்டவர் நமக்கு நல்ல முடிவை தருகிற தேவன். ஆகவே நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நல்ல முடிவை தருவார். நம்முடைய நம்பிக்கை ஒரு நாள் வீணாய் போகாது. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ நம்பின காரியத்தில் நல்ல முடிவை கர்த்தர் உனக்கு தருவார் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. யோபு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பக்தனாய் யோபு சொல்லுகிறார், உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, துவக்கம் அற்பமாயிருந்தாலும், அற்பமாய் எளிமையான ஒரு ஆரம்பம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அதை கர்த்தரை நம்பி நாம் ஆரம்பிக்கும் பொழுது அது எப்படி இருக்குமாம்? முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து அற்பமாய் எளிமையாய் நாம் துவங்குகிற வாழ்க்கை, துவங்குகிற ஒரு வியாபாரம், துவங்குகிற ஒரு தொழில், இல்லாவிட்டால் துவங்குகிற ஒரு வேலை, படிப்பு, எதுவாயிருந்தாலும் அற்பமாய் நாம் ஆரம்பித்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது, நமக்கு இருக்கிற கொஞ்சத்தை வைத்து நாம் ஆரம்பித்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், முடிவு சம்பூரணமாயிருக்கும். நாம் துவங்குவது எளிமையாய் துவங்கி இருப்போம், ஆனால் கர்த்தர் இதை நிறைவு செய்யும் பொழுது சம்பூரணமாய் திருப்தியாய் ஆண்டவர் நம்மை நிறைவு செய்ய வைப்பார். ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவரை முழுமையுமாய் நம்புவோம். யோபு புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை குறித்து பக்தனாய் யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அதுதான் முழுமையுமான கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை. யோபுவை போல அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிரு. இந்த நம்பிக்கையில் வரும் பொழுது நம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் நம்முடைய முடிவை ஆண்டவர் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த காலை வேளையில் ஒவ்வொரு காரியத்தை நாம் துவங்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் ஒரு சிறு ஜெபம் செய்து, ஆண்டவரே, எளிமையாய் நான் ஆரம்பிக்கிற இந்த துவக்கத்தை நீ சம்பூர்ணமாய் முடிய பண்ணுவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து ஒவ்வொரு காரியத்தை நாம் ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாகவே அது சம்பூர்ணமாக முடியும். நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று உறுதியான ஒரு நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த காலை வேளையில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய வழிகளை நம்முடைய நம்பிக்கையின் மேல் வைக்காதபடி, நம்முடைய பலத்தின் மேல் வைக்காதபடி, நம்முடைய யோசனையின் மேல் வைக்காதபடி, நம்முடைய வழியை முழுவதுமாய் கர்த்தருக்கு நாம் ஒப்புவித்து விடுவோமானால், ஆண்டவரே, என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே, எனக்கு இப்படி
நடக்க வேண்டும் என்று விருப்பம் உண்டு. ஆனாலும் உம்முடைய சித்தம் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று நம்முடைய வழியை முழுவதுமாய் கர்த்தருக்கு ஒப்புவித்து விட வேண்டும். வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து விட்டு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அவரே நம்முடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுவார். ஒன்றும் வீணாக போகாது. எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். ஆகவே இந்த காலை வேளையில் முழுவதுமாக நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வழியின்படி நாம் நடக்காது. ஆண்டவரே, நீர் எனக்கு வழிகாட்டும் என்று சொல்லும் பொழுது வேத வசனத்தின்படி நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மை வழி நடத்துவார். நம்முடைய காரியங்களை ஆண்டவர் நன்மையாய் முடிய பண்ணுவார். காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆகவே இந்த காலை வேளையில் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறது வேதம் சொல்லுகிறது. அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை முழுமையுமாய் நேசிப்பதுதான் அவருக்கு பயப்படுகிற ஒரு பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு திட நம்பிக்கை, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை என்ன? அவனுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அதுதான் மேன்மையான ஒரு நம்பிக்கை. என் பிள்ளைகளுடைய காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார், அவர் அடைக்கலம் கொடுப்பார். ஆகவே நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். ஆண்டவருக்கு பிரியமாய் என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அவரை நான் பிரியப்படுத்த வேண்டும். அவர் மேல் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த அனுபவத்துக்குள் நாம் கடந்து வரும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை கூட அவர் பொறுப்படுத்து தம்முடைய அடைக்கலத்துக்குள் வைத்துக் கொள்வார். ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தாது. இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு நாளும் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. காரணம், அவர் மேல் நாம் அன்பு கூறுகிறோம். அவர் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்ம மேல் அன்பு கூறுகிறார். தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தாது. ஆகவே இந்த காலை வேளையில் நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி வருவோம், அவரை நோக்கி கூப்பிடுவோம். நிச்சயமாகவே நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையை சம்பூர்ணமாய் நன்மையினால் நிரப்பி ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கை அவருடைய வாழ்க்கையில் உறுதிப்படுவதாக, எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பீராக. எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவீராக. ஒரு நாளும் அவர் வெட்கப்படாதபடி ஆண்டவர் காத்துக்கொள்ளும். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.